Christmas and a Happy New Year. The Chennai Silks. Let the celebrations begin. நீண்ட நெடிய போராட்டத்திற்கு பிறகு சென்னை பத்திரிகையாளர் மன்றத்திற்கு தேர்தல் நடத்தி முடிக்கப்பட்டு இருக்கிறது. சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தை பொறுத்தவரை 1999க்கு பிறகு நிர்வாகிகளுக்கான தேர்தல் நடைபெறவில்லை. சிலருடைய கட்டுப்பாட்டில் சென்னை பத்திரிகையாளர் மன்றம் இருப்பதாக குற்றம் சாட்டி நிறைய பத்திரிகையாளர்கள் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தை மீட்பதற்கான போராட்டங்களை முன்னெடுத்து வந்தனர். பல்வேறு கட்ட சட்ட போராட்டங்களை தாண்டி 2024 டிசம்பர் 15 அன்று தேர்தல் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டது. மூத்த பத்திரிகையாளர்கள் என் ராம், நக்கீரன் கோபால் ஆகியோரை உள்ளடக்கிய வழிகாட்டும் குழு அமைக்கப்பட்டு ஓய்வு பெற்ற நீதிபதி பாரதிதாசன் தேர்தல் அதிகாரியாக இருந்து தேர்தல் நடத்தப்படும் என அறிவிப்பாணை வெளியிடப்பட்டது. தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர், 2 துணைத் தலைவர்கள், 5 நிர்வாகக் குழு உறுப்பினர்கள், இணைச் செயலாளர் என 11 பதவிகளுக்கு மொத்தம் 44 வேட்பாளர்கள் போட்டியிட்டனர். இந்த 44 வேட்பாளர்களில் நீதிக்கான கூட்டணியின் சார்பில் தினகரன் நிறுவனத்தை சேர்ந்த சுரேஷ் வேதநாயகம் தலைவர் பதவிக்கு போட்டியிட்டார். பொதுச் செயலாளர் பொறுப்புக்கு அசீப் முகமதும், இணைச் செயலாளர் பொறுப்புக்கு ஒன் இண்டியா தமிழை சேர்ந்த நெல்சன் சேவியரும், பொருளாளர் பொறுப்புக்கு ஜெயா டிவியின் மணிகண்டனும், துணைத் தலைவர் பொறுப்புக்கு புதிய தலைமுறையின் சுந்தரபாரதி, நியூஸ் 18 மதன் ஆகியோர் களத்தில் நின்றனர். 5 நிர்வாகக் குழு உறுப்பினர் பதவிகளுக்கு நீதிக்கான கூட்டணியின் சார்பில் 5 பேரும், ஒற்றுமை அணியின் சார்பில் 5 பேரும் களத்தில் நின்றனர். டிசம்பர் 15 அன்று காலை தொடங்கிய வாக்குப்பதிவில் பத்திரிகையாளர்கள் ஆர்வமாக வாக்களித்தனர். மொத்தம் இருக்கும் 1502 வாக்குகளில் 1371 வாக்குகள் பதிவாகியிருந்தன. அதாவது 91.27% வாக்குகள் பதிவான சூழலில் வாக்குப்பதிவு முடிந்த 1 மணி நேரத்தில் வாக்கு எண்ணும் பணி தொடங்கியது. வாக்கு எண்ணிக்கை முடிவில் தலைவர் பதவிக்கு நீதிக்கான கூட்டணியின் சார்பில் போட்டியிட்ட சுரேஷ் வேதநாயகம் பதிவான வாக்குகளில் 659 வாக்குகளை பெற்றார். அவருக்கு அடுத்தபடியாக ஒற்றுமை கூட்டணியின் சார்பில் போட்டியிட்ட மூத்த பத்திரிகையாளர் RK ராதாகிருஷ்ணன் 398 வாக்குகளை பெற்ற நிலையில் 261 வாக்குகள் வித்தியாசத்தில் தினகரன் நிறுவனத்தை சேர்ந்த சுரேஷ் வேதநாயகம் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தினுடைய தலைவராக தேர்வு செய்யப்பட்டார். பொதுச் செயலாளர் பதவியை பொறுத்தவரை நீதிக்கான கூட்டணியின் சார்பில் அசீப் முகமதும், ஒற்றுமை கூட்டணியின் சார்பில் ஷபீர் அகமதும் போட்டியிட்டனர். 734 வாக்குகளை பெற்ற அசீப் முகமது வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. இணைச் செயலாளர் பொறுப்பை பொறுத்தவரை நீதிக்கான கூட்டணியின் சார்பில் ஒன் இண்டியா தமிழின் நெல்சன் சேவியரும், ஒற்றுமை கூட்டணியின் சார்பில் புதிய தலைமுறை நிறுவனத்தின் முருகேசனும் போட்டியிட்டனர். பதிவான வாக்குகளில் 697 வாக்குகளை பெற்ற நெல்சன் சேவியர் இணைச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டார். பொருளாளர் பொறுப்புக்கு நீதிக்கான கூட்டணியில் ஜெயா டிவியின் மணிகண்டனும், ஒற்றுமை கூட்டணியில் மூத்த பத்திரிகையாளர் SP லட்சுமணனும் போட்டியிட்டனர். போட்டியிட்ட 44 வேட்பாளர்களில் அதிகமான வாக்குகளை நீதிக்கான கூட்டணியின் சார்பில் பொருளாளர் பொறுப்புக்கு போட்டியிட்ட மணிகண்டன் பெற்றார். SP லட்சுமணன் 495 வாக்குகளை பெற்ற நிலையில் 803 வாக்குகளை பெற்ற மணிகண்டன் 308 வாக்குகள் வித்தியாசத்தில் பொருளாளராக தேர்வு செய்யப்பட்டார். நீதிக்கான கூட்டணியின் சார்பில் துணைத் தலைவர் பதவிக்கு போட்டியிட்ட நியூஸ் 18 நிறுவனத்தின் மதன் 599 வாக்குகளையும், புதிய தலைமுறை நிறுவனத்தின் சுந்தரபாரதி 516 வாக்குகளையும் பெற்று துணைத் தலைவர்களாக தேர்வு செய்யப்பட்டனர். நிர்வாகக் குழு உறுப்பினர் பதவிகளுக்கு நீதிக்கான கூட்டணியின் சார்பில் போட்டியிட்ட 5 வேட்பாளர்களில் 4 வேட்பாளர்கள் வெற்றி பெற்றனர். புதிய தலைமுறையின் செய்தியாளர் ஸ்டாலின் 634 வாக்குகளையும், தி ஹிந்துவின் அகிலா ஈஸ்வரன் 602 வாக்குகளையும், பழனிவேல் 596 வாக்குகளையும் பெற்றனர். ஒற்றுமை அணியின் சார்பில் போட்டியிட்ட கவாஸ்கர் 584 வாக்குகளை பெற்று நிர்வாகக்குழு உறுப்பினர்கள் ஒருவராக தேர்வு செய்யப்பட்டார். ANI செய்தியாளர் விஜயகோபால் 509 வாக்குகளை பெற்று 5 நிர்வாகக்குழு உறுப்பினர்களில் ஒருவராக தேர்வு செய்யப்பட்டார். நீதிக்கான கூட்டணியின் சார்பில் போட்டியிட்ட 11 வேட்பாளர்களில் 10 வேட்பாளர்கள் வெற்றி பெற்றனர். சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தை மீட்க வேண்டும் என்பதற்காக நீண்ட போராட்டங்களை நடத்திய நீதிக்கான கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது. Merry Christmas and a Happy New Year. The Chennai Silks. Let the celebrations begin.